உங்க பாடல் ஒண்ணு இருக்குங்கய்யா. "நின்பணி இனி ஏதும் உண்டெனில் என்மேனி அஃதொன்றே செய்யட்டும். நின்பணி இனி ஏதும் இல்லெனில் என்மேனி மண்ணோடு போகட்டும்." இது எந்த மனநிலை எழுதுனீங்க? சுவாமிக்காக ரொம்ப இது உ உ உச்ச நிலையில இருந்து எழுதுன மாரி இருக்கு. இந்த இந்த வரிகள நான் கேட்டுட்டு ரொம்ப நாள் இந்த வரிகள ரொம்ப நாள் பாடிட்டு இருந்தேன். இது எந்த மனநிலையில நீங்க எழுதுனீங்க? சுவாமி சிக்காயி வர்றார். ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்றாரு, நடக்க முடியல, படுத்திருக்கார். என்னை பொறுத்த மட்டும் எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சது. அப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்காங்கிற மாதிரி ஒரு சந்தேகமும் இருந்தது. அப்போ இந்த பாட்டு எழுதினேன். அப்போ வந்து பாடினது வந்து விருத்தமாக பாடினேன். சாமிக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். "நின்பணி இனி ஏது முண்டனில் என் மேனி அக்தொன்றே செய்யட்டும்." உன் வேலைன்னு ஏதாவது இருந்தால் அதை மட்டும் என் மேனி செய்யட்டும். அப்படி ஒரு வேலை உன் வேலைன்னு ஒன்றும் இல்லைன்னா இது மண்ணோட போயிடட்டும்னு நான் உண்மையிலே தான் வேண்டிட்டு தான் பண்ணேன். ஏன்னா சாமியினுடைய அந்த கடைசி காலம் வந்துருச்சுங்கிறது வந்து ஏதோ ஒன்று அவருடைய உடல்நிலையை பார்த்து மனசு பாதித்த நிலைமையில் அந்த இது எழுதுனது. போயிடணுங்கிற வேகம் இருந்தது. அதனால் அந்த பாட்டு வந்தது. இருந்தால் அவர் வேலையை செய்யணும். இல்லையா, அவர் வேலை எதுவும் இல்லையா, இருந்து என்ன பிரயோஜனம், போயிடணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய வேலை கொடுத்தாரு. அவர் இருக்கும்போது கூட எனக்கு இவ்வளோ வேலை இல்லை. அவர் சமாதி ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய வேலைகள் கொடுத்தாரு. இப்போ வேலை ஐயப்பா தாங்க முடியல. இன்னும் எப்போ போக போதோ தெரியல. காத்துக்கிட்டு இருக்கேன்.